வாழ்க்கை ஃபுல்லாவே சின்ன வயசுல இருந்து படிச்சவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே விட்டுட்டு வாழ்ற அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? சொந்த நாட்டுல ஒழுங்கான வேலை இல்ல, சரியான சம்பளம் இல்லன்றதுக்காக வெளிநாடு போகணும்ன்ற ஒரு முடிவை எடுத்து இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்காக இன்னும் ஒரு கஷ்டமா கடனையும் வாங்கி அவன்கிட்ட இவன்கிட்ட ஏச்சு கேட்டு எவனையோ பிடிச்சி விசாவையும் வாங்கி ஃபாரினுக்கு போறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாரின் வந்தா கிடைச்சிற எல்லா கம்பெனிக்குமே ஏறி இறங்கி தெரிஞ்ச எல்லார்ட்டையுமே சொல்லி எப்படியோ ஒரு வேலையை தேடிக்கொள்ள பாக்குற, ஆனா கிடைக்கிறது இல்ல. எவனோ ஒருத்தன் வேலை தேடி தாரேன்னு சொல்லி சல்லிய வாங்கி அதுலயும் ஏமாந்து கடைசியில நடு ரோட்டுக்கு வந்து நின்று தூங்க இடம் இல்லாம ரோட்ல தூங்கி குளிர்லையும் சூட்டுலையும் கஷ்டப்பட்டு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு கிடைச்சிற ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு எது சரி ஒரு வேலையை செய்யணும்னு தகுதிக்கு குறைவா இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அங்க பாச புரியாம வேலை தெரியாம அடிப்பட்டு உதப்பட்டு தங்கச்சிட வாழ்க்கை தம்பிட படிப்பு ஃபேமிலியை தூக்கி நிறுத்தணும், பட்ட கடன் எல்லாத்தையுமே அடைக்கணும்ன்றதுக்காக எல்லா கஷ்டத்தையுமே தாங்கி 3 வருஷம் இருந்துட்டு 3 மாசம் வெக்கேஷன்ல வந்து சந்தோஷமா ஃபேமிலியோடு இருந்துட்டு மறுபடியும் ரிப்பீட் மூட்ல ஃபாரினுக்கு போறது. தண்ட வாழ்க்கையில சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு சொந்தங்களுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ற இளைஞர்கள் எல்லாம் தியாகிகள் தானே.